என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆறே. காலத்தால் அழியாத பாட்டுடைத் தலைவன் கண்ணதாசனின் தாயாக விளங்கி அவர் நாவில் வாழ்வியலுக்குத் தேவையான அனைத்தையும் பாட்டாக வழங்க வைத்த மலையரசி. முழுமுதற் கடவுளாம் ஸ்ரீ முக்குறுணி பிள்ளையார் கோயில் சின்னஞ்சிறு கிராமம் சிறுகுடல்பட்டியில் விற்றிருந்து கேட்டவர்க்கு கேட்ட வரம் அருளும் விநாயகர் சன்னதியில் இருந்து பாட்டுடைத் தலைவனாய் உலகையாளும் கவியரசு கண்ணதாசனின் தாயாக விளங்கும் மலையரசி அம்மனுக்கு பால்குடம் சுமந்து செல்லும் அழகே தனி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ முக்குறுணி விநாயகர் பெருமானின் சிறப்புகள் பற்றி காணலாம் வாருங்கள். ஸ்ரீ முக்குறுணி விநாயகர் என பெயர் வர காரணம் யாதெனில் முக்குறுணி என்றால் 18 படி. 18 படி அரிசி போட்டு பொங்கல் வைத்து சன்னதியில் உள்ள படையல் பீடத்தில் படைத்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் தெய்வம் இது. இந்த முக்குறுணி விநாயகருக்கு மேற்கூரையானது இன்றளவும் கூரையாகவே வேயப்பட்டுள்ளது. பக்தர்களும் கோயில் நிர்வாகமும் நவீன கால கட்டிடம் செய்தபோது விநாயகப் பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் சேதமடைந்து விட்டது. ஆகவே விநாயகப் பெருமானின் ஆலயம் கூரையால் இன்றளவும் வேயப்பட்டுள்ளது. அரச மரத்து விநாயகரை வழிபட்டால் காரிய தடைகள் அகலும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். கொன்றை மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் கலியுகத்தின் பிரத்யட்ச பிள்ளையாரே கொன்றையடி விநாயகர். வேதங்களின் வடிவமாக கொன்றை மரம் விளங்குவதால் எங்கெல்லாம் கொன்றை மரம் இருக்கின்றதோ அங்கே பூமியின் அடியில் சதுர்வேத மகா சியாமல சக்திகள் நிறைந்த 4 வகையான வேத பாவன சக்தி கூடிய நீரோட்டங்கள் மிகுந்திருக்கும். கொன்றை மரத்தடி பூமி மிகவும் வேத விஸ்வ பிரபால சக்தி கொண்டது. கொன்றை மரத்தின் இலைகளில் உள்ள நரம்புகள் வேத பீஜாட்சரங்களின் நாள வடிவங்களாகும். எனவேதான் பீடாதிபதிகள் தாங்கும் வேத சடாட்சர கோலானது கொன்றை மரக் குச்சியால் அமைவது மிகவும் விசேஷமானது. துர்சக்தியை போக்கி தெய்வீக சக்தியை அளிக்கின்றது. திருமணம், குழந்தை பாக்கியம், அரசு வேலை அனைத்தையும் அளிக்கும் வல்லமை கொண்டவர் ஸ்ரீ முக்குறுணி விநாயகர். மேலும் ஒரு சிறப்பு யாதெனில் பிரிந்தவரை ஒன்று சேர்க்கும் அற்புதமான பலன் தரும் வில்வமரத்து விநாயகர். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் வில்வமரத்து விநாயகர் இந்த ஸ்ரீ முக்குறுணி விநாயகர். முக்குறுணி விநாயகரின் பின்புறம் சுதர்சன சக்கரம் அமைய பெற்றுள்ளது. மேலும் ஒரு சிறப்பு, இப்படி 3 மரங்களின் முக்கோண மரநிழலில் அமையப்பெற்ற சக்தி படைத்தவர் ஸ்ரீ முக்குறுணி விநாயகர். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர சித்திரை நட்சத்திரத்தன்று இந்த ஸ்ரீ முக்குறுணி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர். பூச நட்சத்திரத்தன்று இவ்விநாயகருக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட்டால் விளைபொருள் மற்றும் பூமியால் லாபம் பெருகும் என்பது நிதர்சனமான உண்மை. இத்தனை சிறப்புகளை உடைய ஸ்ரீ முக்குறுணி விநாயகர் ஆலயத்தை நகரத்தார் வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீ நாராயண செட்டியார் அவர்களது குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு சிறப்பான வழிபாடுகள் இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. இவ்வாலயம் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமத்தில்தான் உலகையே தனது கவியால் கட்டிப்போட்ட கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர். மேலும் சுமார் 48க்கு மேலாக இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் மருத்துவர்களாக உலகெங்கும் பணியாற்றி வருகின்றனர் என்பது மேலும் சிறப்பு. தங்களது வாழ்விலும் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமாயின் ஒரு முறை சிறுகுடப்பட்டி வாருங்கள்.